சட்டவிரோத செயல்களுக்கு துணை போகும் காவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக காவல்துறை கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் எச்சரித்துள்ளார். சேலம் லைன்மேட் பகுதியில் உள்ள மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு நேற்று மாலை வருகை தந்த அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். சேலம் மற்றும் ஈரோடு மாவட்ட காவல் நிலையங்களில் நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும், முதற்கட்டமாக ஊரக பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்தக்கூடிய வழக்குகள் குறித்து ஆய்வு நடைபெற்று வருவதாகவும் கூறினார். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளதாகவும், இதனை மேலும் குறைக்கும் வகையில் ஊரக உட்கோட்ட பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். போதைப் பொருள் விற்பனை, கஞ்சா கடத்தல் உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களுக்கு துணை போகும் காவல் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடுக்க உளவுத்துறை மூலம் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கொங்கு மண்டலத்தில் பண்ணை வீடுகளில் தனியாக வசிக்கும் முதியவர்களை குறிவைத்து நடக்கும் கொலை, கொள்ளை சம்பவங்களை தடுக்க கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டு இருப்பதாகவும், மக்களிடையே விழிப்புணர்வு அதிகரித்துள்ளதால் போக்சோ வழக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார்.